ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எஸ், மகாநதியில் வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, விஜயும் காவேரியும் தான் வந்து பேரா, ஒருவேளை விஜய் வந்து ஒரு டெம்பரரியாக வந்து ரோல் பண்ணுறாரா, ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி. ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நிவினும் காவேரியும் சேர்த்து வச்சுட்டு விஜய் ரோல் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து பரவலாக கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி எபிசோடில் வந்து அதுக்கான உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒருவேளை விஜய்க்கும் காவேரிக்கும் இருக்கிற இப்போ இந்த கரண்ட் லவ் ட்ராக் வந்து அப்படி முடிச்சுட்டு திடீர்னு வந்து நிவினுக்கும் காவேரிக்கும் லவ் மேரேஜ் பண்ணி வச்சுட்டு விஜயை வந்து விலகிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இன்னைக்கு ஒரு ஃபுல் ஸ்டெப் வந்து வச்சிருந்தாங்க. இன்னைக்கு வந்துட்டு விஜய் வந்து கேட்குறாரு இது மாதிரி காவேரி கிட்ட, இது மாதிரி உனக்கு வந்து இன்னும் ஸ்டில் நிவின் வந்து லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காவேரியுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா, என்னைக்கு நான் அவங்களை வந்து மனக்கோலத்தில் பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கே எனக்கு வந்து அவங்க மேலே ஒரு ட்ரஸ்ட் போயிடுச்சு. ஸோ லவ்லாம் இல்லை, ஜஸ்ட் அவங்க மேலே ஒரு லவ் ஒரு கேர் இருக்குது, அவ்வளோதான். எனக்கு அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அந்த நன்றி அன்னைக்கு மறக்க மாட்டேன். ஸோ அது மட்டும் தான் தவிர வேற ஒரு லவ்வோ வேற எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன இன்னைக்கு லவ் குட்டி குட்டி ஹிண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க விஜய் காவேரி பேருக்கும். அது மட்டும் இல்லாமல் விஜய் காவேரி அவங்களுடைய லவ் ட்ராக்குமே வந்து கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நானுமே சொல்வேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு காவேரி வந்து விஜய் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, நான் லவ் பண்ணுற எல்லாருமே, நான் நினைக்கிற எல்லாருமே வந்து வருத்தப்பட வச்சுட்டு தான் போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் நான் கொடைக்கானலுக்கு வந்தேன் அப்படின்னா இப்போ வந்து உங்க கூட வந்திருக்கேன் இல்லையா, அதை நினச்சி நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஸோ அதுவும் எனக்கு ஒரு வருத்தம் தான் அப்படின்னு சொல்லும்போது விஜய்க்கு வந்து லைட்டாக ஒரு ஃபீல் வந்து வந்திருக்கும். அது ஏற்கனவே அவங்க வந்து அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே இப்போ வந்து விஜய்க்கு ஒரு மாதிரி உறுத்திட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் போயிட்டு தூங்கிட்டு இருக்கும்போதும் கூட அது மாதிரி அப்பான்னு கேட்டுட்டு இருக்கும் போதும் அவங்களுக்கு வந்து ஒரு லைட்டாக அந்த ஹார்ட் மெல்ட் ஆகிற மாதிரி கொஞ்சம் குட்டி சீன்ஸ் வந்து அந்த மாதிரிலாம் வச்சிருந்தாங்க. ஹோப் விஜய் அண்ட் காவேரி அவங்களுக்கான லவ் ட்ராக் வந்து நல்லாவே பாண்ட் நல்லா கிரியேட் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் வந்து பேரா கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத எனக்கு கிடைச்சிருக்க அப்டேட்டுமே கூட. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரில் யாரை கடத்துவாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்த இந்த நேரத்தில் எஸ் நிவினை வந்து கடத்திருந்தாங்க. ஸோ அதுவுமே இன்னைக்கு வந்து எபிசோடில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி எப்படி அவங்களுக்கு வந்து விஷயம் தெரிய போகுது, யார் ரெஸ்கியூ பண்ண போகிறா, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் உங்களுக்கான கேள்விக்கு வந்து இன்றைக்கி ஒரு எபிசோட ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு லவ் ட்ராக் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பேரையை வச்சு கண்டினியூ பண்ணலாம், நல்ல ஒரு டிஆர்பியுமே வரும். ஸோ யமுனா அண்ட் நிவின் அந்த பேரை வந்து இது மேக் பண்ணாங்க அப்படின்னா அதுவுமே ஒரு நல்ல ஹிட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு அந்த ராகவ் கேரக்டருமே வந்து இன்னைக்கு வந்திருந்தாங்க. ஸோ பார்க்கலாம் இந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் எபிசோட் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் கம்ப்ளீட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.